கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நிருபத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், அவர் என்னை காண்கிற தெய்வம். நிச்சயமாய் அவரை நம்பினால் என்னை அவர் கைவிட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று நாம் நம்பி இருக்கிறோம். இந்த நம்பிக்கை தான் அருமையான தேவ பிள்ளைகளே நமக்கு சந்தோஷத்தை தரும். அதனால இந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நிச்சயம் நம்மிடத்தில் எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும், படிப்புகள் இருந்தாலும், உலக மேன்மைகள் இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை தராது. அதனாலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். என்ன நம்பிக்கை? நான் ஆராதிக்கிற இயேசு என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் அவரை விட்டு விலக மாட்டோம் என்கிறத உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாய் அந்த நம்பிக்கை நமக்கு சந்தோஷத்தை தரும். அதனாலே நிச்சயமாய் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு நம்பிக்கை வேண்டும். என்ன நம்பிக்கை? மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை சந்தோஷப்படுத்தும், நமக்கு சந்தோஷங்களை உண்டாக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.